நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் ஐயா கே நேரு அவர்கள் திமுக சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதால் தொடர்ந்து அவர் வெற்றி பெற்று வந்தாலும் கூட ஏற்கனவே மரியம் பிச்சை மற்றும் பரஞ்சோதி, லால்குடி பாலன் போன்றவர்களிடத்திலே தோல்வி பெற்றவர் தான். வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் வெற்றி அடைவார்கள், வெற்றி பெற்றவர்கள் ஒரு காலகட்டத்தில் தோல்வி அடைவார்கள். யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் உயிரோடு இருக்கும் வரை தொடர்ந்து வெற்றி நாயகனாக ஒரு சட்டமன்றத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்றவர் ஐயா கலைஞர் ஒருவர் தான். அந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது. அப்படி ஒருவர் முறியடித்து விடுவார் என்ற நோக்கத்தில் தான் லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கொடுக்கவில்லை, மறுக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. அதற்கு காரணம் ஐயா கே என் நேரு அவர்கள். திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் பழனியாண்டி அவர்கள் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று விடக்கூடாது, அவருக்கு இருக்கும் நல்ல பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் சார்ந்த கல்குவாரிக்கு வெளி மாவட்டத்திலிருந்து ஆட்களை நிர்ணயித்து பல்வேறு சதி வேலைகளை செய்தார்கள். அது யார் மூலியமா நடந்துச்சு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. அப்படி ஒருவருக்கு நல்ல பேரு கிடைக்க போகிறது என்று சொன்னால் இவர் இருக்கக்கூடிய அந்த பவரை வச்சு எல்லா சதி வேலைகளும் செய்யறது. தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் ஒரு 1.5% ரெட்டியார்கள் இருந்து கொண்டு இப்படி திருச்சி மாவட்டத்தை அடக்குமுறை செய்கிறார்களே, இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா என்கிற ஒரு நிலையில் தான் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில ராஜசேகரன் அவர்கள், தொட்டியம் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் வடக்கு மாவட்ட செயலராக இருந்தாலும் கூட அண்ணன் செந்தில்நாதன் இருக்கக்கூடிய புறநகர், தெற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டத்தில் ராஜசேகரன் போட்டியிருக்கிறார். வேற ஒருத்தராக இருந்தா இந்நேரம் புனைங்கிட்டு போவாங்க. ஆனா இவர் விட்டு கொடுத்துட்டு, அதுவும் இல்லாம கே என் நேருவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இவர்தான் வேட்பாளர் என்பது போல அண்ணன் செந்தில்நாதன் களத்தில் நிற்கிறார். இந்த முறை நேருவை வீழ்த்தாவிட்டால் நாம் எந்த முறை வீழ்த்த போகிறோம்? நேரு கண்ணில் ஒரு பயத்தை காமிக்கணும். வெற்றி தோல்விங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். பயத்தை காட்டிட்டாங்க. ஏன்னா நீங்க முத்திரையர் சமுதாய ஓட்டு, முக்கால்வாசி ஓட்டு ராஜசேகரன் போகுது. முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு கிடைப்பதற்காக அண்ணன் செந்தில்நாதன் களத்தில் இறங்கி இருக்கிறார். மனசுக்குள்ள சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். நம்ம மாவட்ட செயலராக இருக்க அந்த தொகுதியில் நம்ம போட்டியிட முடியலன்னு. அவர் ஏற்கனவே எம்பி தொகுதியில் போட்டிட்டு கடனில் இருக்கார். சில சூழ்நிலை இவர் அந்த தொகுதி ராஜசேகரன் கேட்டுட்டாரு, அவ ஒத்துழைஞ்சு போயிட்டாங்க. அப்ப தமிழ் குடி சாதிகள் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதற்கு சாட்சி திருச்சி மேற்கு தொகுதி. அதே போலதான் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் ஒத்துமையா இருக்கணும். திருச்சி மேற்கு தொகுதியில எப்படி முத்திரையர், முக்குளத்தூர், வெள்ளாளர் என்று இதர சாதிகள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்களோ, அதே போல மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில முக்குளத்தூர் ஒதுங்கி விடக்கூடாது. முத்திரையருக்கு ஓட்டு போடணும். பிச்சாண்டு கோயில், திருவாசி, மன்னச்சநல்லூர், வெங்கங்குடி, சமயபுரம், இன்னும் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் கல்லர் சமுதாய ஓட்டுகள், தேவேந்திர சமுதாய ஓட்டுகள் எல்லாம் ஒற்றுமையா கதிரவனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒற்றுமை குரல், புரட்சி, மௌன புரட்சி கிளம்பிவிட்டது. அதே போலதான் திருச்சி மேற்கு தொகுதியில அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வெற்றிகளையும் ஏற்படுத்த போகிறார் அண்ணன் செந்தில்நாதன். உண்மையாக இந்த இடத்துல செந்தில்நாதன் அவர்களை நம்ம பாராட்டணும். சில பேர் பொறாமப்படுவாங்க, அவர் வேட்பாளர், இப்படிலாம் கிடையாது. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இதுல கலந்து கொண்டு எப்படி பரப்புரை செய்ய போகிறார் என்பதை பொறுத்து தான் மேலும் திருச்சி மேற்கு தொகுதியில, ஏன்னா திருச்சி மேற்கு தொகுதியில தினகரன் அவர்கள் எப்படி பரப்புரை செய்ய போறாருங்கிறத பொறுத்து தான் இவர் எப்படி நேரு அவர்களுடைய கண்ணில் பயம் தெரிய போகுதுன்னு தெரியும். தினகரனுக்கும் எனக்கும் சில முரண்பாடுகள் இருக்கலாம். ஏன்னா அவர் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் பேரவை ஆரம்பிச்சேன், எனக்கு அவர் பதவி கொடுக்கல, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நீரடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போலதான் நானும் ராஜசேகரன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துல திருச்சி மேற்கு தொகுதியில ஏன் அங்கம் பங்காளி, மாமன் மச்சன, சித்தப்பன், பெரியப்பா இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், கே என் நேருவை இந்த முறை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சரிங்க, நீங்க ஒரு பத்திரிகையாளருங்க, அது எப்படிங்க நடுநிலை தவறி பேசலாம் அப்படின்னு பல பேர் கேட்கலாம். சரி, நான் கேட்கிறேன், லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ கே நேரு திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டாரா? ஏன் அவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்கல?
நீங்க சீட்டு தலைமை கொடுக்கறது மாதிரி இருந்துச்சு. அதை தடுத்தது யார்? KN நேரு. திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் சிறப்பா செயல்பட்டார். மக்கள் மத்தியில் அவ்வளவு நல்ல பேரு. மாற்று கட்சியில உள்ளவங்க கூட என்ன உடம்பு கனத்த உடம்ப வச்சுட்டு ஓடுறாரு, உடையாரு, தினமும் ஓடுறாரு, மக்களை சந்திக்கிறாரு, செயல்படுறாரு, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் செய்யறாரு. இதுதான் இங்க நேரு கண்ணை வந்து உறுத்திருச்சு. அப்படியே மூக்கு மேல விரல கையாச்சும், என்னடா அது நம்ம சீட்டு இந்த தூரம் தடுத்துருவோமா அப்படின்னு எதையாவது சொல்லி தடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. கெட்ட பெயரை ஏற்படுத்தி KN அவர்கள் செய்த இந்த சதி வேலை என்பது வரலாற்றில் மறக்க முடியாத வடு காயமாக மாறிவிட்டது முத்திரையர் சமுதாய மனதில். அது போலதான் அன்பில் பொய்யாமொழியை பழி வாங்கினீங்க, தர்மலிங்கத்தை பழி வாங்கினீங்க, பெரியசாமியை பழி வாங்கினீங்க, KN சேகரனை பழி வாங்கினீங்க. அதனாலதான் அண்ணன் மகேஷ் அவர்களை வந்து ஒரு சில இடங்கள்ல கூட நம்ம வந்து கொஞ்சம் வசைப்பாடுகிற லெவல்ல இது பண்றோம். இவர் சென்னை தொகுதிக்கு போயிட்டாருன்னா KN சேகரன் இங்க தில்ல அரசியல் பண்ணவர் தான். KN சேகரன் வந்து கொஞ்சம் முறுக்கு மீசை வச்சாரு. மீசைக்கு நிகராக மீசை வளர்த்தான்னு ஒரு பெரிய பத்திரிகையில செய்தி போட்டாங்க. நான் அப்ப நீதிமான்னு ஒரு பத்திரிகையில செய்தி ஆசிரியர் அண்ணன் அருண் ராமராஜன் அந்த பத்திரிகையோட ஆசிரியர். அப்ப நான் செய்தியா போட்டேன், ஏன் நேரு தான் மீசை வளர்க்கணுமா, வேற யாரும் மீசை வளர்க்க கூடாதான்னு. அப்பவே நான் செய்தி போட்டேன் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருக்கும்போது. இப்ப நம்ம ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவர், நம்ம ஒரு பெருங்குடி, ரெங்கராஜ் பாலண்டாரு, நானும் கல்லரு, இந்த தமிழ்குடி சாதி, என் சாதி பெருமையை நாம் பேசலாம், எந்த சாதியும் இழிவா பேசக்கூடாது. எல்லோருக்கும் அரசியல் பகிர்வு என்பது சமமாக கிடைக்க வேண்டும். நீங்கள் ரெட்டியாரா இங்க இருங்க, அமைச்சரா இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் பிறரை பழிவாங்கி நீங்கள் அரசியலிலே முன்னேற வேண்டும், முன்னேறி நீங்கள் மட்டுமே போக வேண்டும் என்று நினைப்பது எவ்வகையில் நியாயம்? இதுதான் திருச்சி மேற்கு தொகுதியில அங்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசுங்க, பச்சை பிள்ளை மாதிரி பேசுவார். அதே போல திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி இடத்துல போய் பேசுங்க, பச்சை பிள்ளை மாதிரி அவ்வளவு அன்பா பேசுவார். அன்பும் பண்பும் பணிவும் நிறைந்த இவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாம பண்ணது யாரு? அவருடைய கல்குவாரிக்கு இப்ப உங்க ஐயா நேரு அவர்களுடைய ரைஸ் மில் இருக்கு, அங்க போய் நான் கேமராவோட உள்ள போய் ட்ரோன் கேமரா, பறக்கும் கேமரான்னு விட்டா KN நேரோட அங்க வேலை பார்க்குறவங்க சும்மா விடுவாங்களா? தூக்கி கொதிக்கிற தண்ணியில உள்ள போட்டுற மாட்டாங்க. அந்த மில்லு உண்மையாவே நீங்க உங்களுடைய இடத்துல முழு இடத்துல இருக்கா? அரசு புறம்போக்கு இடத்துல இல்லையா? சட்ட விதிமுறைகளை மீறி நீங்கள் தவறு செய்யவில்லையா? நீங்கள் ஊழல் முறைகேடு செய்யவில்லையா? உங்க மீது வழக்கு இல்லையா? உங்க இடத்துல 5000 ரூபாய் தான் பணம் இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல கொடுத்துறீங்களே, 5 லட்சம் ரூபாய் நம்புற மாதிரியாங்க இதெல்லாம்? விஜய் வந்து பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்தேன், மகனுக்கு கடன் கொடுத்தேன், அப்பனுக்கு கடன் கொடுத்த கதையா? 5 லட்சம் தான் கையிருப்பு இருக்குங்கிறீங்க. உங்க தொகுதிக்குள்ள எத்தனை கோடி ரூபாய் பணம் புழங்குது? சரிங்க, கல்குவாரி பிரச்சனைக்காண்டி திருவரங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்க சீட்டு இல்லைன்னீங்க. கதிரவனுக்கு வந்து எதுக்காண்டி சீட்டு வாங்கி கொடுத்தீங்க? கிட்னிகளை விற்று ஏழை எளிய மக்களிடம் பணம் பறிக்கிற நோக்கத்துல அவருடைய கிட்னியை வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சு பெரும் பெரும் பணக்காரர்கள் விற்று அதுல இருந்து பெரிய 15 கோடி 20 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கின, சொத்து வாங்கின ஒருத்தருக்கு, கதிரவன்கிறவருக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்க. இது எவ்வகையில் நியாயம்? நீங்க சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு இல்லை, லால்குடி MLA சவுந்தரபாண்டியனுக்கு, திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்கு சீட்டு இல்லை, காடுவட்டி தியாகராஜனுக்கு சீட்டு இல்லை, துறையூர்ல ஸ்டாலின் குமாருக்கு சீட்டு இல்லை. ஏன் கதிரவனுக்கு எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? இதை கேட்க போனா நம்ம தீவிரவாதி. நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது காவல்துறையை விட்டு நீங்க ஏவல் விடுவீங்க. ஐயா KN நேரு ஐயா அவர்களே, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இங்கு நாங்கள் பிழைப்புக்காக பத்திரிகையில் இல்லை, எங்களுக்கென்று விவசாயம், தொழில், போக்குவரத்து இருக்கிறது. நான் தமிழ்குடி சாதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆக்ரோஷமாக பேசுகிறேன். லால்குடி சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு இல்லை, சரிங்க, அவர் வந்து பல 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாருன்னு வைங்க. எந்த ஊழலும் அவர் பண்ணல. திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் எந்த ஊழலும் அவர் பண்ணல. ஆனா உங்களுடைய கணிப்புக்கு நீங்க வந்து அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி சீட்டு இல்லாம பண்ணிட்டீங்க. உண்மையாகவே கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்கிற கதிரவனுக்கு எதற்காக சீட்டு கொடுத்தீர்கள்? எத்தனை கிட்னி நாமக்கல்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு? அவருடைய மருத்துவ கல்லூரியில எத்தனை பேர், எத்தனை மாணவியர்கள் வருடத்திற்கு 3 பேர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த பாவம் சும்மா விடுமா? அப்ப அதிகாரத்தில் இருக்கும்போது எத்தனை பேர் எல்லாம் நீங்கள் பழி வாங்கி கொண்டே இருப்பீங்க. அதெல்லாம் அந்த காலம் சார்.
அசால்ட்டா பழி வாங்குறது, ரவுடிகளை வச்சு மிரட்டுறது, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் வேகாது. ஆகையினால திருச்சி மேற்கு தொகுதியில நேருவை வீழ்த்துவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார். இங்கு யாரு வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, கண்ணிலே பயத்தை காண்பீங்கள். ஐயா சிவா அவர்களுடைய வீட்டை அடித்து நொறுக்கியது யார்? அந்த அளவுக்கு ஏன் போனீங்க? அப்ப இனத்தானை விட்டே இனத்தானை அடிப்பது. ஒரு இனத்தார் முத்திரையர் இருக்காரா, ஒரு முத்திரையர் எதிர்ப்பா கிளப்பி விடுறது. செல்வகுமாரை எப்படி நீங்க திமுகவுக்குள்ள கொண்டு வந்தீங்களோ அப்பவே எனக்கு கணிப்பு வந்துச்சு. அண்ணன் பழனியாண்டி அவர்களை பழி வாங்குவதற்காகத்தான் நீங்கள் செல்வகுமாரை உள்ளே கொண்டு வருகிறீர்கள் என்பதை நான் கணித்தேன். நான் அரசியலை கணிக்காம இல்ல, ஏதோ சின்ன பசங்க ஏதோ பேசுறான், வாய்க்கு வந்தது பேசுறது கிடையாது. எல்லாவற்றையும் நாங்கள் கணிக்கிறோம். அங்க நேரு அலுவலகத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. உள்ள இருக்கிற விஷயம் நமக்கு தேவையில்லை. மணிகண்டன் என்ன பண்ணாரு? இன்னைக்கு சீட்டு வாங்கி இருக்கிற திருவரங்கம் சட்டத்துல சீட்டு வாங்கி இருக்கிறவர் என்ன பண்றாரு, என்ன பண்ணாரு? போனது போயிட்டு போகுது. அதாவது என் கண்ணையே நான் குத்திக்க விரும்பல. இன்னைக்கு சீட்டு வாங்கி இருக்கிறவரும் தமிழர் தான். முடிஞ்சா அரசியல்ல ஜெயிக்கிட்டு, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இப்படி ஒருத்தரையாக பழி வாங்கி அரசியல் செய்து நீங்கள் சாதித்தீர்கள்? சரி, நான் கேட்கிறேன், நேரு ஐயா அவர்களை கேட்கிறோம். திருச்சி மாவட்டத்துல பால் பண்ணைகிட்ட ரிங் ரோடு இருக்கா? சிந்தாமணி கிட்ட ரிங் ரோடு இருக்கா? பஞ்சப்பூருக்கு எதுக்கு அந்த இது? அங்க உங்களுக்கு நிலம் எவ்வளவு இருக்கு கேட்டா பினாமி என் பேர்ல இல்ல. அப்ப அங்க உள்ள நிலம்லாம் அவங்கவுங்க எடுத்துக்கலாமா? இவர் ஜெயிலுக்கு போனார்னா இடம் பூரா பினாமிக்கு போயிருப்ப. பினாமி பூரா என்ன தெரியுமா சந்தோஷத்துல இருக்காங்க. நேரு எப்போது ஜெயிலுக்கு போனாலும் இடம் பூரா நமக்கு. அப்படி இருந்தாலும் அவர் அருண் நேரு விட மாட்டார்ல. அப்ப அரசியல்ல ஒருவர் பழிவாங்கி கொண்டே இருக்கிற இந்த போக்கை மாற்றாவிட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்குடி சாதிகள் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். அந்த புரட்சியின் தாக்கம் தான் திருச்சி மேற்கு தொகுதியில நேரு வீழ்த்தப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இல்லைங்க, பணம் வென்றுவிடும், அது போக போக தெரியும். வென்று விட்டால் ஜனநாயகம் செத்துவிடும். அதே போலதான் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே பணம் வெல்லக்கூடாது, ஜனநாயகம் வெல்ல வேண்டும். இந்த நம்ம நாட்டுல, சுதந்திரமான நாட்டுல, அவர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஒரு ஸ்கேன் வசதி கிடையாது. அரசு மருத்துவமனையில இவருடைய மருத்துவமனையில எல்லா வசதியும் இருக்கணும். ஏன்னா 100 பேர்த்த காப்பாற்றணும், 2 கிட்னி எடுக்கணும். அப்புறம் என்ன சரியா போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இவ்வளவு சதி வேலைகளையும் முறியடிக்கக்கூடிய வேலைகளில் தான் தமிழ்குடி சாதிகள் இறங்கி இருக்கிறார்கள். திருச்சி மேற்கு தொகுதியில நேரு அவர்களுக்கு பயத்தை காட்டி விட்டார்கள். கதிரவனுக்கும் பயம் வந்து விட்டது. ஓட்டு போடு, இல்லை என்றால் வெட்டுவேன் என்கிற லெவலுக்கு திமுகவை சார்ந்தவர்கள் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே பேசுகிறார். இங்கு பரதன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. மீண்டும் சொல்றேன், மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாய மக்கள், நீங்கள் கதிரவனுக்கு இந்த ஆதரவா இருக்கிற நிலைப்பாடை குறைச்சிக்குங்க. இன்னொரு நேரை வளர்த்து விடாதீர்கள். ஒரு நேரை வளர்த்து விட்டதுனாலதான் இன்னைக்கு 4 பேரை நேரு பழி வாங்கியிருக்கார். லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனை பழி வாங்கியிருக்கிறார். திருவரங்க எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களை பழி வாங்கியிருக்கிறார். காடுவெட்டி தியாகராஜன் முசிறி எம்எல்ஏ பழி வாங்கியிருக்கிறார். துறையூர் சாலின்குமாரை பழி வாங்கியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி பல 100 பேரை பழி வாங்கியிருக்கிறார் அரசியல் இருந்து. அப்ப தமிழ்குடி சாதிகள் அரசியல் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வனத்துறை அமைச்சரை கூட பழி வாங்கினார். அப்ப அந்த பழி வாங்கும் போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது இந்த ஒற்றை விரலில் மையை வைக்கக்கூடிய நீங்கள் தான் என்பதை இந்த செய்தி நாயகளாக தெரிவித்துக் கொள்கிறோம். லகரம் டிவி சேனல் தொடங்கி 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 4ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். வர மே மாசம் வந்துச்சுன்னா 4ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் லைக் பண்ணுங்க. இந்த கருத்துரிமை பகுதியில நடுநிலையான கருத்துக்களை சொல்லுங்க. நான் ஒற்றுமைக்காக வேண்டிதான் பேசுறேன். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்து ஆல் பெல் பட்டன் அழுத்துங்க. ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். புரட்சி என்றைக்கும் வெல்லும். வெளிப்படைத்தன்மையான புரட்சி என்பதை விட மௌன புரட்சி என்றைக்காவது ஒரு நாள் வென்றே ஆக வேண்டும். காலம் தீர்மானிக்கும். அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களும் சரி, சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களும் சரி, துறையூர் எம்எல்ஏ அவர்களும் சரி, நீங்கள் எல்லாம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த 4-5 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தோடு தேவையான இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். 2030 உங்களுக்கான 30-31 தேர்தல் வருகிற பொழுது உங்களுக்கான காலம் வரும். அன்று நீங்கள் வென்று காட்டுங்கள். எப்போதும் போல ரங்கராஜ் பலண்டார் உங்களோடு இருப்பேன். நன்றி, வணக்கம்.